நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் கேரளாவில் தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். கேரளாவில் மொத்தம் 140 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இங்கு 71 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அல்லது ஒரு அணி ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தலில் 78.27% வாக்குகள் பதிவாகி இருந்தன. கேரள மாநிலத்தில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி, இடது ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகிய 3 பிரதான கூட்டணிகள் களத்தில் இருக்கின்றன. இதில் ஐக்கிய ஜனநாயக முன்னணியில் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதேபோல் இடது ஜனநாயக முன்னணியில் சிபிஐ, சிபிஎம், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாரத் தர்ம ஜனசேனா போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தேர்தலில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நிலவரப்படி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி மொத்தம் 99 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி 65 இடங்களிலும், ஐயுஎம்எல் 22 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும், ஆர்எஸ்பி 3 இடங்களிலும், ஆர்எம்பிஐ 1 இடத்திலும், கேரள காங்கிரஸ் ஜேக்கப் 1 இடத்திலும் முன்னிலை வகித்து வருகிறது. அடுத்ததாக இடது ஜனநாயக முன்னணி மொத்தம் 34 இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இதில் சிபிஎம் 25 இடங்களிலும், சிபிஐ 8 இடங்களிலும், ஆர்ஜேடி 1 தொகுதியிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. கேரளாவில் தான் முதல் முறையாக இடதுசாரிகள் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை பிடித்தார்கள். அந்த வகையில் கேரளா இடதுசாரி இயக்கங்களுக்கு மிக முக்கியமான களமாக தொடர்ந்து இருந்து வருகிறது. கேரளாவை பொறுத்தவரை ஆட்சிகள் மாறி மாறி நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஒரு தேர்தலில் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சியை பிடிக்குமானால் அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை பிடிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2016 மற்றும் 21 ஆகிய 2 தேர்தல்களில் மட்டுமே விதிவிலக்காக இடது ஜனநாயக முன்னணி தொடர்ந்து ஆட்சியை பிடித்தது. பினராயி விஜயன் அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சியை கைப்பற்றக்கூடிய நிலையில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியை பிடிப்பதற்கு 71 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் இந்த கூட்டணி 99 இடங்களுக்கு முன்னிலை வகித்து வருவதால் இந்த கூட்டணி ஆட்சியை பிடிப்பது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கிறது. இந்நிலையில் கேரளாவில் அடுத்த முதல்வர் யாராக இருக்கக்கூடும் என்ற கேள்வி மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கேரளாவின் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் தலைவர் வி.டி. சதீசன் முதல்வர் வேட்பாளர் போட்டியில் முன்னிலையில் வகித்து வருகிறார். அவருக்கு அடுத்ததாக ரமேஷ் சென்னிதாலா முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறார். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் அந்த கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளருமான கே.சி. வேணுகோபால் முதல்வர் போட்டியில் இருக்கிறார். எனினும் ரமேஷ் சென்னிதாலாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி.